ரஜினியின் அறிக்கை. விஜய் சொன்ன வார்த்தை. தமிழகத்தில் ஆளும் கட்சியை கண்டித்து தாவேகா நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், ரஜினியை அரசியலுக்கு வரவிடாமல் விரட்டியது திமுக தான். திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து அரசியலுக்கு வராமல் போன ரஜினி திமுக குடும்பத்தினர் தயாரிக்கும் படங்களில் நடிக்கும் நிலைமைக்கு போய்விட்டார். விஜய்க்கு அந்த மனதைரியம் அதிகமாகவே இருப்பதால் தான் அவர் அரசியலில் இறங்கியிருப்பதாக ஆதவ் ஒப்பிட்டு பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் முதல் அரசியல் தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலர் ரஜினிகாந்த் ஆதரவாக குரல் கொடுக்க கடைசியாக ரஜினிகாந்த் அறிக்கை விடுத்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டார். ரஜினிகாந்தின் அறிக்கை குறித்து மாலையில் விளக்கம் அளிப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இதனால் தனியாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா பிரஸ் மீட் வைப்பது குறித்து அறிந்த விஜய் அவரை நீலாங்கரை வீட்டிற்கு அழைத்து விளக்கம் கொடுக்கிறேன் என பெயரில் எதையாவது பேசி பிரச்சனையை பெரிதாக்கி தேரை இழுத்து தெருவில் விட்டு விடாதீர்கள், பிரஸ் மீட் எல்லாம் வேண்டாம் என விஜய் உத்தரவின் பேரில் ஆதவ் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தவில்லை. ஆதவ் அர்ஜுனா கொளத்தூரில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் ரஜினிகாந்த் அறிக்கைக்கு பதிலளித்தார். அப்பொழுது அவர் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார். ரஜினியின் ரசிகர் மேடையில் பேசியிருந்தார். 45 வருடங்களாக ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை நடத்தி கொண்டு இருந்தவன் நான். விஜயின் அரசியல் வருகையை பார்த்து அவர் கட்சியில் இணைந்திருக்கிறேன். ஆனால் அதற்காக என்னுடைய தலைவர் ரஜினியை யாரும் தப்பா பேசினால் அமைதியாக இருக்க மாட்டேன். ஆதவ் அர்ஜுனா எந்த உள்நோக்கத்துடன் பேசினார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கொந்தளித்து கிடக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு அவர் விளக்கம் தர வேண்டும். ரஜினிகாந்த் பயந்தாங்கோலி இல்லை. அவருடைய வீரம், தைரியம், ஆளுமை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவசரப்பட்டு இனிமேல் யாரும் அப்படி பேசக்கூடாது என ஆதவ் அர்ஜுனாவுக்கு மேடையிலேயே ரஜினி ரசிகர் அட்வைஸ் வழங்கியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. விஜயும் ரஜினிகாந்த் தரப்பில் போனில் பேசியிருக்கிறார். ரஜினி மற்றும் விஜய் இடையே நல்ல நட்பு இப்பொழுதும் இருந்து வருகிறது.